Hello friends, welcome to today's Samayal. நிறைய பேருக்கு ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப மொறுமொறுன்னு வேர்க்கடலை தோசை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே வீட்ல அரைச்சு வச்சிருக்க அந்த தோசை மாவு மட்டும் இருந்தா போதும். இது கூட நம்ம வேர்க்கடலையை சேர்த்து அரைக்க போறோம். அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு காய்ந்த வேர்க்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை கிடைச்சா கூட அதை நீங்கள் ஊற வைக்காம பயன்படுத்திக்கலாம். அது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம ஊற வைக்கணும். இதுக்கு நான் இந்த வேர்க்கடலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தோலில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. தயவுசெய்து தோலை எடுக்க வேண்டாம். தோலோட நம்ம இதை மிக்சி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பவுலில் எந்த கப்பால் நம்ம வேர்க்கடலை அளந்தமோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தோசை மாவு, வீட்டில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவு தோசை மாவுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த தோசை மாவில் வெந்தயம் சேர்த்துருக்கணும். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்தா தான் தோசை நல்லா சிவந்து மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ 1 2 3 4 கப்பு சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு ஊற்றும் போது பெரட்டிட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நல்லா மெலிசாக நம்மளுக்கு அழகாக நல்லா ரவுண்டாக சுத்த வரும். அதுக்கு அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தவாவும் ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அதாவது தவா ஹீட்டில் இருக்கணும். மாவு ஊற்ற போகிறீங்கன்னா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 கரண்டி மாவு ஊற்றுறேன். நல்ல மெலிசாக சுற்றுங்க. அழகாக கொஞ்சம் கூட பெரட்டாமல் உங்களுக்கு நல்லா ரவுண்டாக ஷேப்பாக அழகாக வரும். அது மாதிரி நல்லா ரவுண்டாக அந்த வளையமாக வந்ததுன்னா தோசை பார்க்கறதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிங்க. ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரியும். இது ஹெல்த்தி கிடையாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. தாராளமாக இப்போ இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த வேர்க்கடலையே நிறைய உணவுல சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சத்து. இதில் இருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவர்களுக்கும் நல்லது. ஸோ தாராளமாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். இப்போ தோசை சிவந்து வந்துருச்சு. சில பேர் மூடி போட்டு சுடுவீங்க. பட் எனக்கு அது வேண்டாம். நான் இதனால இப்படி திருப்பி போட்டேன். நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டேன். இப்போ பாருங்க, நம்முடைய மொறு தோசை வேர்க்கடலை தோசை ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட 2 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.